ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது தெய்வங்களோட ஃபால் இன் லவ் வித் மை பிரதர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பார்ட் 27 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக இதோட விட்டு போனால் இங்கே வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்திருக்கும். அதாவது உங்களுக்கும் தெய்வங்களுக்கும் இங்கே கல்யாணம் நடிக்கிற மாதிரியான ஒரு சினாரியோ. ஆனால் அந்த நேரத்தில் பொண்ணை தூக்கிட்டாங்க. ஸோ உங்களை யாரும் கட்டி போட்டுட்டு மாஸ்க்லாம் போட்டுட்டு லைக் ஏதோ சொல்லிட்டு பேசிகிட்ருக்காரு. இங்கே அவங்க எல்லாருமே வந்து தேடிட்டுருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இருந்துகிட்ருக்கு. அன்றைக்கி நைட்டுமே முடிஞ்சிச்சு. காலையில் ஆனால் உங்களுக்கு கல்யாணம். ஸோ அதோட ஹரிபரியில் உங்களை விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் இது வந்து செம்ம ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் கிடைச்ச பாடே இல்லை. போலீஸ் ஒரு பக்கம் தேடுது, தெய்வம் தேடுறாங்க, சஞ்சய் தேடுறா, சஞ்சனா தேடுறா, எல்லோரும் தேடுறாங்க. ஸோ இப்படியே இருந்துகிட்ருக்கு. நைட்டெல்லாம் தேடுறான் தெய்வங்க. எங்கெங்கெல்லாம் போயிருப்பான், டைரியெல்லாம் சர்ச் பண்ணுறான். பட் ஸ்டில் அதில் வந்து இல்லை, வேலிடான எதுவுமே இல்லையா? அவனும் உட்காந்துட்டு யாரடா பண்ணியிருப்பா, என் ஒய்யன் நீ இப்போ எங்கே இருக்கா, எந்த இடத்துல கஷ்டப்பட்டுட்ருக்காளோ அப்படிங்கிற மாதிரி இங்கே திங்க் பண்ணிருக்காரு. ஸோ அப்படியே இங்கே திங்கிங் அப்படியே டைரெக்டாக உங்களை கிட்ட அழைச்சிட்டு போகலாம். ஓகே, திஸ் டைம் இஸ் எப்படி சொல்கிறதுனா டைம் ஒரு 4:30 மணி இருக்கும், ஓகேவா? தட் டைம் அந்த மாஸ்க் போட்டு அந்த மனுஷன் வரான். வந்ததும் நீங்கள் நல்லா ஆக்சுவலாக தூங்கிட்டுருக்கீங்க. நல்லா தூங்கிட்டுருக்கீங்கன்னு சொல்ல முடியாது, டயர்டில் தூங்கிட்டுருக்கீங்கன்னு சொல்லிக்கலாம். ஸோ தூங்கிட்டுருக்கீங்க. இங்கே அந்த மாஸ்க் போட்டவன் வந்து அப்படியே சைடில் உட்காந்துட்டு, எனக்கு கொஞ்ச நேரம்தான், எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும், நீ எனக்கு ஆயிடுவ அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் டீப்பான வாய்ஸ். டக்குன்னு உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்டதும் டக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா மாஸ்க் போட்டவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். நீங்கள் அப்படியே வேறு சைடில் திரும்பிட்டு, எதுக்கு நீ இங்கே வந்த? நான் இருக்கேன்னா செத்தனான்னு பார்க்க வந்தியா? இல்லை, எனக்கு இன்னைக்கு கல்யாணம், தயவு செஞ்சு என்னை விடு. நான் என்ன அப்படி உனக்கு துரோகம் பண்ணேன், என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணவே இல்லையே. அப்புறம் மட்டும் ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது? நீ யார்? என்னை எதுக்கு கடத்தி வச்சிருக்க? உனக்கு என்ன தான் வேணும்? நீ தான். இன்னைக்கு உனக்கும் தேவங்க கல்யாணம் இல்லை, உனக்கும் இந்த மாஸ்க் போட்டவனுக்கு தான் கல்யாணம். அதை மாற்ற யாராலும் முடியாது. கேள்விப்பட்டேன், உன் லவ்வர் நாய் பேய் மாதிரி தேடிட்டுருக்கான். நம்ம ஒன்று என்ன தேடினாலும் அவனால் இந்த இடத்த கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா உங்களோட இமேஜினேஷனில் இல்லாத ஒரு இடம் இது. நீங்கள் அப்படியே அழறீங்க, தேடுறான் அப்படிங்கிறத கேட்கும் போது. கல்யாண பொண்ணு, எதுக்கெல்லாம் இதுக்காக அழற? இன்றைக்கி நம்மளுக்கு ஹாப்பியான டே. லைக் உனக்கும் இன்றைக்கி கல்யாணம் ஆக போகுது, அதனால நீ அழக்கூடாது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களோட கண்ணீரை துடைக்கிறாரு. கையை எடுத்து தோலை, நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கிட்ட வந்தாலும் எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நவந்து போகிறீங்க. ஏன் என்னை பார்த்தா உனக்கு அருவருப்பாக இருக்குது? ஓ, என்னடா அது முகமூடி போட்டிருக்கான், முன்ன யாருன்னே தெரியலையே, இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறியா? எல்லா கேர்ள்ஸும் யோசிக்கிறது தான், நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது பேபி டால், டோன்ட் வரி, ஓகே? உன் கழுத்தில் 1 2 3ன்னு 3 நாட் போடுறதுக்கு முன்னாடி ஐ வில் ஷோ மை ஃபேஸ், ஓகே? காட் இட் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே உனக்கும் எனக்கும் கல்யாணமா? யார் நீ? உன்னை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. எப்படி நீ பார்க்க முடியும்? என்னோடய ஃபேஸ் தான் என் மாஸ்க்குள்ளே கிடைக்கே. கண்டிப்பாக கவலைப்படாத,
இன்னும் ஜஸ்ட் 2 ஹார்ஸில் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆக்சுவலாக போய் குளிக்கணும், அதுக்காக தான் நான் வந்தேன். எனக்கும் இன்னும் 1.5 மணி நேரத்தில் கல்யாணம். ஓகே, 6:07. ஸோ குளி. ஆனால் ஒன்று, நீங்கள் எதை தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினச்சேன்னா போகலாம், இந்த இடத்த விட்டு நீ போகலாம், உயிரோடையே போகலாம். ஆனால் அவன் லவர் பணமாக கிடப்பான். அவன் சாகணும்னு நினச்சேன்னா தாராளமாக நீ போகலாம். கிளம்பு, இந்தா உன் புடவை, இதுதான் கல்யாண புடவை, கட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உங்களுக்கு அழுகையே வருது. முடியாது, நான் போக மாட்டேன். குளிக்காமல் தாலி கட்டுறது எனக்கும் பெரிய விஷயம் இல்லை, எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நீங்கள் இல்லை, குளிக்கிற சாக்கை வச்சு நம்ம ஓடி போகலாம், அவன் கிடக்குறான், தேவங்க எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை அவுத்து விடு அப்படிங்கிறீங்க. வெரி குட் பேபி டால் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ தப்பிக்கணும்னு நினச்சின்னா அதுதான் உன்னோட வாழ்நாள் ஒரு பெரிய தப்பான முடிவு. நான் பொறுமையாக சொல்லும் போதே சமத்த பிள்ளையாக கேட்கணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஊன்னு சொல்லலை, ஆன்னு சொல்லலை. அங்கே உங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு தாம்பாளத்தில் பட்டுப்புடவை, தென் ஜுவல்ஸு அதெல்லாம் இருக்குது. அதை அப்படியே எடுத்துகிட்டு போக சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அதை நீங்கள் ஆக்சுவலாக குளிச்சிட்டிங்க. ஓகே, குளிச்சுட்டு சாரீலாம் கட்டல, பழைய ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது முடியுமான்னு பார்க்குறீங்க. பட் இந்த ஃப்ளோர் ஆக்சுவலாக பெரிய ஃப்ளோர் போல். அங்கேருந்து பார்த்தா ரோட் ரொம்ப தொலைவில் தெரியுது, அது ரொம்ப கொஞ்சோண்டு கேப் தான் இருக்குது. குளிச்சிட்டியா? எவ்வளோ நேரம்? தப்பிக்கணும்னு நினைக்காத, நம்ம ரொம்ப தொலைவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி விட்டுட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. கதை ஓப்பன் பண்ண கூட உங்களுக்கு பிடிக்கல. ஸோ லாக் போட்டிருக்கீங்க. லாக் இல்லை அதில், ஓகேவா? சாரி, லாக் இல்லை. ஸோ இஃப் ஹி ஓப்பன்ஸ் தட்ஸ் ஆல், அந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு வேளை அவன் தானே சொன்னான் அவங்க தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, ஒரு வேளை நான் தப்பிக்க ட்ரை பண்ணி அவன் தேவங்க ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்ணுறது? நான் தேவங்களோட வாழணும்னாலும் பரவாயில்ல, தேவங்களோட உயிர் போயிட்டுனா அப்புறம் நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. அவன் உயிரோடு இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஆப்ஷனே இல்லாமல் மண்டே ஆட்டுறீங்க. ஓகே, ஸோ ஜாக்கெட் வியர் பண்ணுறீங்க, சாரீ கட்டிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் அந்த ரூம்லேருந்து வெளில வரும்போது அப்படியே அந்த மனுஷன் வந்து ஜஸ்ட் வாவ் அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே ரசித்து பார்க்குறா. அப்படி நீங்கள் அப்படியே மூஞ்ச கடுக்கடுன்னு வச்சுருக்கீங்க. மேக்கப் போடல, ஓ அங்கே தான் இருக்குது மேக்கப், போய் போடு போ. என்னோட தேவதை பார்க்க அழகாக இருக்கணும், ஃபோட்டோலாம் எடுக்கணும்ல, ஓடு ஓடு ஓடு, மேக்கப் பண்ணு, இது போதும், மேக்கப் பண்ணு. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்டே அப்படியே அந்த இடத்துக்கு போகிறீங்க. ஸோ மைகி அதெல்லாம் இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் அப்பயுமே எலகெண்ட்டாக இருக்கீங்க. வா, உன்னோட முகூர்த்தம் 6 to 7 அதே முகூர்த்தத்தில் உனக்கும் எனக்கு இன்றைக்கி கல்யாணம். ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உங்கள் கையை அப்படியே ட்ராக் பண்ணி அழைச்சிட்டு வராரு. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐயர் இருக்காங்க, ஐயர், தென் வந்து ஹோமகுண்டம் இருக்குது. பட் அந்த சைடில் வேறு யாருமே கிடையாது. லைக் U3, தட்ஸ் ஆல். ஓகே, இப்போது ஐயர் பொண்ணு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் சட்டையை மாற்றிட்டு வாங்கோ அப்படிங்கிறாரு. சரி, நான் திரும்பவும் சொல்கிறேன், தப்பிக்க முயற்சி பண்ண என் ஆளுங்க எல்லா இடத்துலையும் இருக்கானுங்க, தெரிஞ்சுக்கோ.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அந்த மனுஷன் கிளம்பி போயிட்டார். வித்தின் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வேஷ்டி சட்டையை கட்டிட்டு வந்துட்டார். ஆனால் ஃபேஸில் அந்த மாஸ்க் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காரல, நின்றுட்டே இருக்கீங்க. ஐயர் சொல்கிறாரு உட்கார சொல்கிறாரு, அவர் வந்தால் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடம் பண்ணிகிட்ருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, வேஷ்டி சட்டைலாம் போட்டு நிற்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஏன் மாஸ்க் என்ன கழட்டல, நான் உன் மூஞ்சி என்னன்னு பார்க்கணும், நான் தான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறேனே, ஏன் உனக்கு உன்னோட ஃபேஸை காட்ட முடியாதா, அந்தளவு பயமா அப்படிங்கிறீங்க. தாராளமாக காட்டலாம், உனக்கு இல்லாமையா, உனக்கு என்ன அவ்வளோ ஆசையாக இருக்கா என் மூஞ்சை பார்க்கணுன்னு, நான் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன் மூஞ்சை பார்த்தா தான் காதலிக்க முடியுமா என்ன? நீ சொன்ன வாக காப்பாற்றுவேன்னு நினச்சேன், ஆனால் காப்பாற்ற மாட்டியா நீனு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே கூல், காப்பாற்றுறேன். ஓகே, நான் சொன்னது உன் கழுத்தில் தாலியை கட்டும் போது தான் என் ஃபேஸை நான் காட்டுவேன்னு சொன்னேன். அப்போ காட்டுறேன், இப்போ அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உட்காரும் போது உங்கள் கையையும் அமுத்தி அப்படியே உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு கண்லேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு நேரத்தில் தேவங்க வந்துட மாட்டானா, நம்மளை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு அல்ப ஆசை இருந்துக்கிட்டே தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ரிச்சுவல்ஸ் நடந்துகிட்டு இருக்குது, டைம் போயிட்டு இருக்குது, பக்குன்னு இருந்துகிட்டு இருக்குது. இங்கே விடிஞ்சிருச்சு, 6:30 மணி ஆகிட்டு. இங்கே தேவங்க தேடிக்கிட்டே இருக்காரு, ஆனால் அவருக்கு சுத்தமாக ஹோப்பே இல்லை. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எங்கே இருக்கான்னு தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியலடி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கத்துறாரு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி இருக்கும் போது ஏதோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கும் போல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இதை மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை வந்து யாரோ கடத்திட்டு ஏதோ ஒரு கட்டிகிட்ருக்கிற ஒரு பில்டிங்கில் அழைச்சிட்டு போன மாதிரி யாரோ பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இவரோட ஊருக்கு கிட்டக்க தான் அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அது இந்த போலீஸ் வந்து இவர்கிட்ட சொல்ல, யார் எவங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணு தான் இருக்கும், இன்னும் ஒரு காலேஜ் படிக்கும்னு நினைக்கிறேன், பார்க்க கட்டையும் இல்லை நட்டையும் இல்லை, ஒரு மாதிரி நைட்டி போட்டிருந்துச்சு, அந்த பொண்ணு அப்படியே குண்டுக்கட்டாக அந்த பையன் தூக்கிட்டு போனான். எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல, அவன் வேறு கீஸ்க்கெலாம் போட்டு கருப்பு கலரில் சட்டை வேறு போட்டிருந்தான். எனக்கு அதனால் ஒழுங்காக அந்த எந்த இதுக்கு போனாங்கன்னெலாம் தெரியாது, ஆனால் இதில் தான் ஏறின மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு நீங்கள் தேட போனான்னு தெரியாது, ஆனால் போனது இங்கே தான் நினைக்கிறேன், மற்றபடி எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் கடன்னு அந்த பில்டிங்கில் எல்லாருமே போலீஸு எல்லாருமே தேடி பார்க்குறேன். ஓகே, ஸோ அப்படி இருந்துகிட்ருக்கவே அதே பில்டிங்கில் தான் நீங்களும் இருக்கீங்க. ஓகே, ஸோ எங்கள் ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ஃப்ளோர், கிட்டத்தட்ட 14 ஃப்ளோர்ஸ் கிட்டே இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஹோப் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஐயர் வந்து தாலி கட்ட நேரமாகிடுது, கட்டலாமா அப்படின்னதும் கொடுங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு தாலி வாங்கும்போது நீங்கள் டக்குன்னு அந்த மனுஷனோட கையை அப்படியே பிடிச்சிட்டு முகமூடி கயட்டில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயையோ இந்த முகமூடியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன், பெண்ணா உனக்கு என் மூஞ்சி பார்க்கணும் அவ்வளோதானே, காட்டிட்டா போச்சு, ஒரு நிமிஷம் இருங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த தாலி அப்படியே சைடில் வச்சுட்டு பொறுமையாக அந்த மனுஷன் அப்படியே மாஸ்கை ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்ததும் மொட்டை ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஆடி போய் உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. எங்கள் தேவங்க ஃபுல்லாக தேடி பார்க்கணும். கிட்டத்தட்ட 14 ஃப்ளோர்ஸு கட்டிகிட்ருக்க பில்டிங், ஸோ அதனால் லிஃப்ட் கூட இருக்காது. போலீஸ்காரங்க என்ன தான் தேடினாலும் நம்ம தேடும் போது அது ஒரு ஃபுல் ஃபோர்ஸோடு தேடிட்டுருப்போம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேஸ், ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லைஃப். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம கொஞ்சம் இதாக தேடிட்டு போனோம். தேவங்க தேடுறாரு. கிட்டத்தட்ட 12th ஃப்ளோர் கிட்டே வந்துட்டார். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு டக்குன்னு நின்றுட்டிங்க. நீயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. உட்காரு, அதான் பார்த்துட்டல உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த மனுஷன் அமர்த்தி உட்கார வைக்கிறாரு. நீயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழறீங்க. ஐயரே தாலியை கொடுங்க. நீங்கள் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு நீ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழறீங்க. அவர் கொடுங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு
உங்களை கையை ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே இழுத்துட்டு அப்படியே கழுத்துக்கிட்டாக்க போயிட்டு ஒன்னு போட போகிறாரு. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க ஸ்டாப் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு பார்க்குறீங்க. பார்த்தா தேவங்க தான். டக்குன்னு அந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சு வந்து குடுன்னு தேவங்க கிட்டே போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. தேவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன் இவன் கூடயா நீயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவங்க சொல்கிறாரு. ஆமாம் நான் தான். நான் உன்னை நம்பன்னு சஞ்சய். நீயா இப்படி பண்ணிட்ட? நல்லா தானடா இருந்த, ஃப்ரெண்டாக தானடா பழகணும், அப்புறம் அப்புறம் ஏன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், தட் சஞ்சய் தான், மாஸ்க் மேனே. ஓகேவா? ஸோ சஞ்சய் வந்துட்டு ஏன் நீங்கள் வா, உனக்கு அசிங்கமாக இல்லை இந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அவ்வளோ அலைஞ்சிருக்காரு, எவ்வளோ தேடிருக்காரு, எவ்வளோ கோவம் வரும். கொல்லிட்டு நான் அறையலான்னு போகிறாரு. ஆனால் சஞ்சய் அப்படியே தேவங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி தென்னவட்டாக பார்க்குறாரு. நீ என்ன அறையிறதா சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை அப்படியே உதறி விடுறாரு. அப்படியே தேவங்க ஷர்ட்டை வந்து சஞ்சயோட ஷர்ட்டை அப்படியே பிடிச்சிட்டு, எதுக்குடா இந்த மாதிரி பண்ணுற? உன்னை நான் நம்பினேன், அவளும் நம்பினா, ஆனால் எப்படிடா உனக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு? நீங்கள் அப்படியே டக்குன்னு தேவங்க தள்ளி விட்டுட்டு பொல்லுட்டுன்னு நீங்கள் அறையிறீங்க. எனக்கும் செட் ஆகாதுன்னு நான் தான் அப்போவே சொன்னேன்ல. எவ்வளோ தைரியம் இருந்தா எனக்கு கல்யாணம் கடத்திட்டு வந்து இந்த மாதிரி ட்ராமா க்ரியேட் பண்ணியிருப்ப. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? உன்னை ஃப்ரெண்டாக நினச்சது தப்பா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு அழறீங்க. தப்பார், நான் உன்னை லவ் பண்ணதை தாண்டி வேறு என்னடி தப்பு பண்ண சொல்லு. உன்னை லவ் பண்ணது தப்பா? உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா? தப்பு தான். ஏன்னா உன்னோட காதல் அது வேற ஒருத்தவங்களோடது. இப்போ நான் உன்னை காதலிக்கலையே. சொல்லு, நான் உன்னை காதலிச்சேன்னா ஏதாவது சொல்லு. இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏதாவது சொல்லியிருந்தேனா? அப்புறம் 2 பேரும் காதலிக்கிறது ஒரு தலைபட்சத்துக்கு காதலுக்கும் என்ன மதிப்பதில்லைங்கிற ஒரு காதலை வற்புறுத்தி அடைய முடியாது, அது தெரியும்ல. நீ என்ன தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணமே பண்ணாலும் கூட தெய்வம் தான் என் மனசில் இருப்பான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னை தொட்டாலும் தெய்வம் தொடுற மாதிரி தான் எனக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் முறைச்சிக்கிட்டே சொல்கிறீங்க. போடலங்க காதல். அந்த காலத்தில் காதல்னு ஒரு பேச்சே வரலையே. எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக புள்ள குட்டின்னு இல்லையா? காதல்லாம் 4 ரூமில் சந்தோஷமாக இருக்கும் போது தன்னால் மறையிற ஒரு விஷயந்தான். யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க சந்தோஷமாக வாழலையா அண்ணா? அந்த மாதிரி நினச்சிட்டு போகிறேன். என்னோட காதலே போதும், 2 பேர் காதலுக்கு சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நீங்கள் அப்போ இத்தனை நாள் நடிச்சதெல்லாம் நடிப்பா? ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு அப்படியே என்கிட்ட செயினெல்லாம் கொடுத்தியே, அதெல்லாம் நடிப்பா? அப்போ அதை ஃப்ரெண்டாக பண்ணல, என்னை ஏமாத்திருக்க அப்படி தானே? பார், ஏமாத்துனது நான் இல்லை, உன் பின்னாடி நிற்கிறானே அவன். உன்னை ஏமாத்துறோன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நினைக்கல. அப்படி நினச்சிருந்தா அந்த மாஸ்க்கு போட்டுட்டே எனக்கு உன்னால் கல்யாணம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் ஏன் பண்ணல? ஏன்னா எனக்கு உன்னை ஏமாற்ற வேண்டாம். உனக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? பார், நீ பண்ண தப்புக்கு வேற ஒருத்தவங்கள விலை பேசுறதுல எந்த வகையிலையும் நியாயப்படுத்தாத. புரிஞ்சதில்ல? நீ செஞ்சது தப்பு தான். ஒரு பொண்ணுக்கு வேற ஒருத்தவனோட கல்யாணம் ஆக போகும்போது அந்த பொண்ணை கடத்திட்டு நீ கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நீ பண்ணுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? அப்படியா?
நான் பண்ணது தப்புனா அப்போ தேவங்க பண்ணது தப்பு இல்லையா? அவன் என்ன அப்படி தப்பு பண்ணா சொல்லு. டேய், நான் என்னடா தப்பு பண்ணேன்? நான் என்னடா கெட்ட வார்த்தை நிறைய வருதுற மயிரான். நான் என்னடா தப்பு பண்ணேன் சொல்டா, சொல்லு. சரி சொல்கிறேன். கொஞ்ச நாளாக அவன்கிட்ட பேசாமல் இருந்தானே வையன். அதாவது நான் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு போயிட்டு உனக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லி, ஆனால் மைனர்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா? அதுக்கப்புறமும் உங்ககிட்ட தான் இருந்தேன். ஆனால் அந்த சினிமா பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பண்ணீங்க. எனக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. மனசாறுதலுக்காக என் ஃப்ரெண்டோட போயிருந்தேன் என்னோட பீச் ஹவுஸ்க்கு. அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரக்கு கொடுத்து என்னை மட்டையாக்க வச்சு அப்படியே ஒரு மாதிரியாக போயிட்டு இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி உன்னோட நினப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. முடியலன்னே சொல்லிக்கலான்னு வச்சுக்கோயேன். அந்த மாதிரி நேரத்தில் இருக்கும்போது ஒரு பொண்ணை உன் பின்னாடி நிற்கிறானே உன் லவ்வர், அவன் தூது விட்டான் தெரியுமா? அவளை நீனு நினச்சி அந்த பொண்ணோட நான் ஒன்றா இருந்தேன் தெரியுமா? எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நான் நான் உனக்குன்னு ஃபுல்லாக நான் நினச்சிட்டேன் மனசுக்குள்ளே. ஆனால் அந்த பொண்ணு கூட நான் இருந்ததாலே என்னால் அவனை ஃபேஸ் பண்ண முடியல. உனக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது. என் மனசளவில் ஃபுல்லாக நீ இருந்துட்டு உடம்புல வேற ஒரு பொண்ணுகிட்ட இருந்துட்டேன்னு எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பில் நிற்கிற மாதிரி இருந்தது. அது எவ்வளோ பெரிய தப்பு நீ சொல்லு. இவ்வளோ நியாயம் பேசுகிறியே. நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன். உனக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணலை வையன். இப்போ வரைக்கும் நானான தெரிஞ்சுதான் நீ கல்யாணம் பண்ண நான் நினச்சேன். எல்லாம் பியூராக இருந்ததை தவிர வேறு என்ன தப்பு நான் பண்ணேன்? ஆனால் நான் உங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கேங்கிறதுக்காக என்ன விலைக்கு விடணும்னு நினைக்கிறதுக்கு வேற ஒரு பொண்ணா கிடச்சா. திரும்பி பாரு, திரும்பி கேளு. தெரியுமா இதை பற்றி உனக்கு? அவன் எப்பேற்பட்டவன்னு? இதே என்னோட நடுவில் இருக்கிறத தேயவங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை அவனுக்கு இதுமாரி செட் பண்ணி விட்டனா அவன் எந்த அளவு வேதனைப்படுவான்? சொல்லு வையன். அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக உன்னை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாமே. ஆனால் அந்த மாதிரி நான் பண்ணவே இல்லையே. நீங்கள் அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு உண்மையா சொல்லுடா, உண்மையா? அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? நீ தான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்தியா? அவனோட ரூமுக்கு அந்த மாதிரி அழைச்சிட்டு போனியா? இது எல்லாமே உன்னோட வேலை தானா? தேவங்க ஒன்று தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவங்களோட ஷர்ட்டை பிடிக்கிறீங்க. தேவங்க அமைதி அப்படியே கீழே குனிஞ்சிருக்காரு. இங்கே தேவம் இதே மாதிரி இருக்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே எனக்கு புரியுது உன்னோட வலி என்னன்னு. ஆனால் அதுக்கு நீ இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. நீ அதை என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாமே. நானே அவனை கேட்டிருந்துருப்பேனே. நீ ஆனால் என்கிட்ட ஃப்ரெண்ட்லாம் நடிச்சியே, எல்லாம் பண்ணியே. நான் அது நம்பினேண்ணே. சொல்லுடா. இல்லை வையன், எனக்கு புரியல. அவன் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக அப்படியே அமைதியாக இருந்து இப்போ அப்படியே டக்குன்னு ஏன் மேலே பிளேட்டை திருப்புறத்தில் எந்த வகையில் நியாயம்? உண்மையாக சொன்னால் அந்த 2 வருஷமும் நான் கில்ட்டோடு தான் இருந்தேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவன் சரக்கு அடித்து
அவன் உண்மை எல்லாத்தையும் வளரிட்டான். தேவங்க தாண்டா அந்த மாதிரி பண்ணான் அப்படிங்கிறது. ஏன்னா தெய்வங்கூட ஃப்ரெண்டும் இவனோட ஃப்ரெண்டும் மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருப்பானுங்கள. அவனுங்களில் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா சரக்கடிச்சு உண்மையை வந்து உளறிட்டானுங்க. ஸோ அதனால் தெரிஞ்சிருக்கும் இவருக்கு. தெரிஞ்சதுலேருந்து தான் எனக்கு மனசே விட்டுட்டேன். என்னால் உன்னை மனசால் நினச்சிட்டு வேறு யாரையும் நினைக்க முடியல. அந்த பொண்ணு வேணுக்குனே வந்தாளா இல்லை நிஜமாக என்னை காதலிச்சாளா அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் உன்னை வச்ச இடத்துல என்னால் வேறு எந்த பொண்ணையும் வைக்க முடியல பையன். வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படிப்பட்ட பொய் பித்தலாட்டக்காரன்ட்டு இவெல்லாம் வாழ்கிறதோட அதுக்கு என் கூட வாழ்ந்து நீ பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக என் கூட வாழ்ந்துட்டே போயிடலாம் அப்படிங்கிறாரு. இங்கே பையனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. அப்படியே முறைச்சிட்டு எதுக்கு இந்த மாதிரி பண்ண தேவங்க அப்படியே அழறாரு. உன்னை தாண்டே கேட்குறேன், எதுக்கு இந்த மாதிரி பண்ண? ஏன்னா அன்றைக்கி நான் உன் டைரியை படித்தேன். என்ன? அந்த டைரியில் அவன் உன்னை எந்த அளவு கஷ்டப்படுத்தினான், எனக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிச்ச, அது எல்லாத்தையும் கேட்டேன். ஒரு லவ்வராக யார் இருந்தாலும் அந்த நிமிஷத்தில் அதுதான் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நானும் பண்ணேன். அமைதியாக என்னால் இருக்க முடியல பையன். உனக்கு தொல்லை கொடுக்காம நீயும் அதே இடத்துல சந்தோஷமாக வாழணுன்னா அதுக்கு அவன் உன்னை விட்டு விலகிறது தவிர வேறு எந்த ஆப்ஷனும் எனக்கு தெரியலை. நான் அந்த பொண்ணை யூஸோ எதுவும் பண்ணலை. உண்மையாகவே அந்த பொண்ணை அவனை லவ் பண்ணுறான். ஜஸ்ட் அந்த பொண்ணை தப்பு தான். ஆனால் என் லவ்வர் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். சுயநலவாதினே வச்சுக்கோங்க. அதனால தான் நீ 1.5 வருஷம் அவன் பிரச்சனை இல்லாமல் இருந்த. இங்கே வந்து நான் பார்த்துக்க போகிறேன். ஆனால் நீ அங்கே இருந்துட்டு நான் என்ன பண்ண முடியும்? யோசிப்பாரு. உங்களுக்கு தேவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும்போது தேவம் கரெக்டாக தான் தெரிகிறாரு. இவனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும்போது இவனும் கரெக்டாக தான் தெரியுது. உங்களுக்கு இன்னும் பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே சஞ்சய் கிட்ட போயிட்டு கோவம் நியாயமானது தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் பாரு சஞ்சய், நான் தேவங்க லவ் பண்ணுறேன். நீ அவனை பழி வாங்கணும்னு நினச்ச, அதுக்கு வாங்கிட்ட. யோசிப்பாரு. எனக்கு கல்யாணம் நடக்க வேண்டியது ஆனால் நின்றுடுச்சு. இதை விட என்ன நீ பெருசாக பழி வாங்க முடியுங்களா? எல்லாம் இதோட முடிச்சுக்கலாம். உனக்கும் அதான் நல்லது, எங்களுக்கும் அதான் நல்லது. நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேவங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு தேங்காய் அழைச்சிட்டு வரீங்க. வயான் நீங்கள் திரும்பவே இல்லை. வயான், இந்த இடத்த விட்டு நீ போய்ட்டுனா நான் செத்துட்டேன்ற செய்தி தான் உனக்கு வரும். என்ன சஞ்சய், பிளாக்மெயில் பண்ணுறியா? நான் தான் சொல்லிட்டேன்னா தேவங்க தவிர வேறு யாராலையும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் நானும் இறந்து போயிடுவேன். தேவங்க இருக்க மாட்டான். ஓன் காதல் மயிருக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க முடியாது. நான் எல்லாமே தேவங்களோட தான் ட்ரீம் பண்ணியிருக்கேன். நான் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்? அவன் பண்ணது தப்பு தான். அதுக்கு வேணா அவனை 4 யாராக வேணா அரைஞ்சிக்கோ. அதுக்குன்னு என்ன சும்மா என்னென்ன பேசிகிட்டு இருக்கேன்? இப்போ என்ன பண்ணணுங்கிற சொல்லு. அதை விட பெருசாக தான் நீ பண்ணிட்டல. இப்போது கடத்திட்டு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன்ல, நான் அதுதான் மன்னிச்சு விட்டுட்டேன்ல. இதுக்கு மேலே என்ன பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறேன் நீனு? சஞ்சய், தயவு செஞ்சு வாயை மூட்டிட்டு போ. இதுக்கு மேலே என் மூஞ்சில் முழிக்காத சொல்லிட்டேன். நீங்கள் அப்படியே திரும்ப போகிறீங்க. சஞ்சய் அப்படியே பார்க்குறாரு உங்களே. உங்களுக்கு கடைசி வரைக்கும் என் மேலே காதல் வரவே இல்லைல்ல வையன். அந்த பொண்ணு தான் அத்தனை நாள் உனக்காக காத்திருந்தா. உனக்காக அவளோட மானத்தையே விட்டு கொடுத்துட்டா. உன் காதல் அவகிட்ட திரும்பவே இல்லையே.
நீயும் அடமெண்ட்டாக அரகெண்ட்டாக நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நிற்கிறல்ல, அப்போது உனக்கு இருக்க அந்த அரகெண்ட்டோ அடமெண்ட்டும் ஏன் எனக்கு இருக்கக்கூடாது? ம் சொல்லு. முதல்ல அந்த கொஷினை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோன்னு முதல்ல பாரு. சரியா? உனக்கு அந்த பொண்ணு தான் சரியானவ. நீ இந்த நிலைமைக்கு போனாலும் கூட அவள் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராக தான் இருப்பாள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ காதலிக்கிறதோட உன்னை காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தயவு செஞ்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. வாழ்க்கையில் முன்னேறப்பார். தவிர வார்த்தையும் போகலாம். அப்படியே நீங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே அழைச்சிட்டு போயிட்டீங்க. சஞ்சய் அப்படியே ஒரு நிமிஷம் உட்காந்துருக்காரு, எதுவுமே பேசலை. ஸோ டைரெக்டாக நீங்கள் மண்டபத்துக்கு போகிறீங்க. அந்த முடிகிற நேரத்தில், இந்த முகூர்த்த முடியும்ல, அந்த நேரத்தில் போயிட்டு கடன்னு அதே சாரி தான், ஓகே, அதே சாரி வியா பண்ணிட்டு அடுத்த செகண்டே அந்த இடத்துல உட்காந்துட்டு உங்களுக்கும் தேவங்கும் இங்கே கல்யாணம் நடந்துடுச்சு. ஓகே, பட் ஹாப்பினஸ் இல்லை, ஒரு மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடியுது. இங்கே ஒரு வழியாக தேவங்களோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. தேவங்களோட ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. தேவங்க பொல்லுட்டுன்னு ஒரு அறை. என்னோடய டைரியை இதுக்கு மேலே என் பர்மிஷன் இல்லாமல் பார்த்த அவ்வளோதான் மரியாதை. அப்போ நீ என்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும்ல, உண்மையை என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, நீ எதுக்கு சொல்லலை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவன் சொல்கிறாரு. அதை நான் சொல்கிறேன் சொல்லலை, அது என் தனிப்பட்ட விஷயம். அதை நீ எப்படி வேணாலும் கேட்கலாம். அதுக்கு நீ எனக்கு தெரியாமல் என் ப்ரைவசி எட்டி பார்க்குறது தப்பு. இதுக்கு மேலே நீ அதை பார்க்குறேன்னு தெரிஞ்சதுன்னா அதை நான் எரிச்சிருவேன். உனக்கு புரியுதில்ல? உனக்கு தெரியணும் என்னோடய டைரி எவ்வளோ முக்கியம் எனக்குன்னு. சின்ன வயசுலேருந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். அது எரிச்சிடாத. கொஞ்ச நாளுக்கு நீங்கள் நானும் கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். மனசளவில் நான் கொஞ்சம் உடஞ்சிருக்கேன். இருந்தாலும் நீ அவனை அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஒருத்தவனோட உயிரை பிடிங்கிருக்க தெரியுமா? அது அவ்வளோ கொடுமையாக வலிக்கும். சஞ்சய்க்கு நான் சாரி ஃபீல் பண்ணுறேன். இருந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அவன் என்னை மன்னிக்கவே மாட்டான். பரவாயில்ல, அவன் லைஃப்பில் அவன் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும். ஏன் இந்த மாதிரி பண்ணதே அவங்க? நீ எனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தனோட வாழ்க்கையை கெடுத்திருக்கே தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒருத்தவங்களோட வாழ்க்கையை எடுக்கிறதுல எந்த வகையிலையும் நியாயப்படுத்தவே கூடாது. எனக்கு மூஞ்சில் முழிக்கவே பிடிக்கல. என்னை லவ் பண்ண ஒருத்தவங்க தானே இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் கொஞ்ச நாளைக்கு என் வீட்டிலே இருக்கேன். யாருக்கு எதுவும் தெரிய வேண்டாம். பை. நீங்கள் அப்படியே டக்குன்னு உங்களோட வீட்டுக்கு போயிட்டீங்க. தேவங்க ரொம்ப ஒரு மாதிரி சாரியாக ஃபீல் பண்ணுறாரு. லைக் ஈவன் தோ அவர் செஞ்சது ஆக்சுவலாக ஆஸ் அ லவ்வராக அது பண்ணது கரெக்டு தான். பட் என்ன தான் இருந்தாலும் அவர் செஞ்சது நியாயப்படுத்த முடியாது. அது தப்பு தான், ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறாரு. ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அவர் டைரெக்டாக என்ன பண்ணியிருப்பார்னா, அந்த கட்டிகிட்ருக்க அந்த பில்டிங்க்கு போயிருப்பார். சஞ்சய் மேலெலாம் எந்த கேஸும் கொடுக்கல, ஓகேவா? ஸோ அந்த பில்டிங் போயிருப்பார். லைக் குத்த வச்ச அதே இடத்துல சஞ்சய் அதே மாதிரி உட்காந்துருக்காரு.
இங்கே தேவம் வராரு. சஞ்சய் நிமிர்ந்து கூட என்னன்னு பார்க்கல. இப்போ என்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்திருக்கியா? இப்போ நான் என்ன வாழ்த்து சொல்லணுமா? சந்தோஷமாக வாழுங்க சொல்லிட்டேன். சந்தோஷம் தானே? என் வாழ்க்கையை கெடுத்துட்டல. முதல்ல என் மானத்தை கெடுத்த. இப்போது நான் ஆசைப்பட்டுருந்த ஒன்றத்தை எடுத்துட்டேன். என்ன சந்தோஷம் தானே? நான் எப்படி உடஞ்சிருக்கேன்னு பார்க்கணுங்கிறதுக்காக வந்தியா? பார்த்துட்டில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சய் சொல்கிறாரு. நான் பண்ணது தப்பு தான். நான் அதை நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் அந்த பொண்ணு நான் உங்கள் லைஃப்பில் இதுக்கு மேலே வரமாட்டேன். என் லைஃப்பில் நீங்களே வராமல் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், பையனை ஏதாவது கஷ்டப்படுத்துன அவளை தூக்கிட்டு போயிடுவேன். இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவேன், கண் காணாத இடத்துக்கு. போ, நான் நல்ல விதமாக இருக்கும் போதே போயிடு. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. போ. தேவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் மாதிரி ஏதோ சம்திங் எழுதி வச்சுட்டு அந்த டோருக்கு கீழே அப்படியே வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ ஒரு ஹாஃப் டே லேட்டர் அந்த மனுஷன் அப்போ தான் எழுந்திருக்கிறாரு. ஸோ எழுந்திரிச்சு முடிச்சுட்டு கதவை ஓப்பன் பண்ணும்போது தான் சம்திங் ஏதோ ஒரு லெட்ரு இருக்க மாதிரி இருக்குது. அது என்னான்னு பார்க்குறாரு. அது தேவங்க எழுதுனது தான். சாரி, எவ்வளோ சாரி சொன்னாலும் அது தப்பு தான். ஆனாலும் நீ என்னோடய லவ்வரை நீ அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. அந்த ராத்திரியில் உன்னை நம்பி வந்தான்னா அவள் எந்த அளவு உன்னை ட்ரெஸ் பண்ணியிருந்திருப்பா. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க? அவளுக்கு தாலி கட்டுறேன்னு சொல்லி இப்படி பயமுத்திருக்க. அப்போ நீ பண்ணது தப்பு இல்லைன்னா நான் பண்ணது தப்பு இல்லை. இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான். நான் ஞாபகப்படுத்த விரும்பல. என்னை மன்னிச்சிரு. அவளை பற்றி ஆனால் சொல்லணும், நீ என்னை சொல்ல விடலை. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் உன்னை ரொம்ப உருக்கி காதலிக்கிறா. அவள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த மனுஷன் அடுத்ததெல்லாம் படிக்கவே இல்லை. தர அந்த பேப்பரை பிடிச்சி கிழிச்சு அப்படியே தூக்கி விட்டு எரிஞ்சிட்டாரு. ஸோ அப்படியே இறங்கிட்டாரு, வீட்டுக்குமே போயிட்டாரு. புள்ள வேஷ்டி சட்டையில் இருக்கும்போது லைக் தேனும் அவங்க அம்மா தெரியும் இல்லை, இது மாதிரி பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால் அவன் வேஷ்டி சட்டை போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா நினச்சிருந்துருப்பாங்க. லைக் கதவை சாத்தினது தான். அதுக்கப்புறம் சஞ்சய் கதவை திறக்கவே இல்லை. லைக் 2-3 days ஆகுது. அவங்க அம்மா பயப்படுறாங்க. அவங்க அப்பாக்கெல்லாம் சொல்லிவிட்டு போலீஸெல்லாம் அழைச்சிட்டு வந்து கதவை உடைக்க சொல்லி பிள்ளையை பார்த்துருந்துருப்பாங்க. அவர் அப்படியே சாப்பிடாம கொள்ளாமல் லைக் அதே பெட்டில் அப்படியே படுத்தே இருக்கார். மூஞ்செல்லாம் ஓன போயிருக்கு, தண்ணி கூட குடிக்கல போல், அப்படியே உடம்ப வருத்திக்கிட்டு அப்படியே இருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கார் போல். அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்டா என்னடா ஆச்சு, கல்யாணம் இதில் ஏதாவது பிரச்சனையாடா அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்காக எதுவுமே அவர் பேசவே இல்லை. அவங்க அம்மாவுக்கு பயம் வந்துட்டு டக்குன்னு சஞ்சனா பிள்ளைக்கு கால் பண்ணியிருந்திருப்பாங்க. சஞ்சய் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல. ஏன்னா பையனுக்கு இப்போ கால் பண்ண முடியாது, ஏன்னா அவள் வந்து மேரீட் ஆகிட்டா, அந்த நேரத்தில் கால் பண்ண முடியாதுல்ல. சஞ்சனாவுக்கு கால் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏமாமா அப்படி இருக்கான், 3 நாளாக சாப்பிடவே இல்லைம்மா, பச்சை தண்ணி கூட குடிக்கலாமா, பேசக்கூட தெம்பு இல்லாமல் இருக்காம்மா, அவன் ஏன் இப்படி இருக்கானே தெரிலம்மா, பயமாக இருக்குமா, எனக்கு என் பிள்ளைய இழந்துருவோன்னு பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. சஞ்சனாவுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். ஆனால் அவளுக்கு எல்லாமே தெரியும். லைக் என்னென்ன நடந்துச்சோ, சஞ்சய் என்னென்ன பண்ணாங்களோ எல்லாமே தெரியும். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சனா போயிட்டு இங்கே சஞ்சய் லவ் பண்ணுறான அந்த பொண்ணு, ஐயோ அந்த பொண்ணு பேர் என்ன, ரஞ்சிதாவா, ரோஹிணி தான், ஆமாம் ரோஹிணி இருக்கால. ஸோ ரோஹிணியும் அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே டேரெக்டாக சஞ்சயோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இங்கே சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா படுத்த படுக்கையாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க, பிகாஸ் உடம்பு வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறதால. ஸோ இப்படி இருக்கவே அந்த பொண்ணு எதுவுமே பேசலை. ரோஹிணி ஆக்சுவலாக எதுவுமே பேசலை, அழுதுகிட்டே மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கா. அந்த வேஷ்டி சட்டையை கூட புள்ள இன்னும் கழட்டவே இல்லை, அந்த மாதிரி இருக்கார். ஸோ அந்த பிள்ளை அழுதுகிட்டே இருக்குது. ஒரு அழுகிற சத்தம்
அவருக்கு ஒரு மாதிரி யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குற மாதிரி ஆகுது. ஸோ இது திரும்பி பார்க்குற ரோகிணி. ஸோ அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது. எல்லோரும் வெளில போங்க, நான் கொஞ்சம் பேசணும், எல்லோரும் போங்க அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாருமே போகிறாங்க. ரோஹிணி மட்டும் அங்கே ஸ்டே பண்ணிகிட்ருக்கா. அழற அழற எனக்கு தெரியும் நீங்கள் வயனை அந்தளவு லவ் பண்ணீங்கன்னு. ஆனால் இந்தளவு வருத்திக்காதீங்க. ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அந்த பொண்ணை மறக்கிறதுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த நாள் வரைக்கும் நானுமே காத்திருக்கேன். ஆனால் அவளுக்காக உங்கள் உயிரை விடுறீங்கன்னா நான் உங்களுக்காக நான் என் உயிரை விட்டுருவேன். நான் மிரட்டுறேன் இல்லை, உண்மையாகவே நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் உங்களை. என்னதான் நான் தேவங்க சொல்லி வந்திருந்தாலும் என்னோட எண்ணம் என்னமோ உண்மைதான். அன்னைக்கு நான் இருந்த ஒவ்வொரு நொடியும் நான் என்னோட பெண்ணை உண்மையாக உங்ககிட்ட முழு மனசாக தான் கொடுத்தேன். அதில் எந்த பொய்யும் இல்லை, பித்தலாட்டமும் இல்லை. அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரியும். அதுக்காக நான் உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க, காதலிங்கன்னு சொல்லலை. நீங்கள் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண சொன்னாலும் நான் வெயிட் பண்ண தயாராக இருக்கேன். ஆனால் ப்ளீஸ் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துடுங்க. நான் எவ்வளோ நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுறேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. இங்கே போகிற அந்த பொண்ணையே அப்படியே பார்த்துட்ருக்காரு சஞ்சய். ஸோ அப்படியே கொஞ்சம் நாட்கள் ஆகுது. சஞ்சய் ஆனால் முன்ன மாதிரி யாருக்கிட்டே அவ்வளோ பேச மாட்டாரு தான். அப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் சஞ்சனா வந்து ஜிமின் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பா. ஜிமின் வந்து சொல்கிறாரு, அது அவங்களோட லைஃப், நம்ம ரொம்பலாம் போகக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, ஒரு லைன் இருக்குது, அதில் தான் நம்ம இருக்கணும். வயன் எப்படி இப்போ தேவன்கிட்ட பேசுகிறாளா, அந்த மேட்ரெலாம் எப்படி அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னதும், இல்லை யாரோ ஒரு 3வது பையன் வந்து கடத்திட்டான், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை அனுப்பிட்டோன்னு தான் சொல்லியிருக்கோம், அது சஞ்சய்லாம் யாருக்கும் தெரியாது, மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பா. சரி, இப்போ வயன் ஓகே தானா? அவள் என்கிட்டே அவ்வளோவா பேச மாட்டாடா, அவள் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நினைக்கிறேன். தேவம் வந்து அவள் டைரியை பார்த்துருக்கா அப்படிங்கிறதே அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. தெரியாமல் ஒருத்தவங்களோட பார்க்குறது தப்பு இல்லை, இவளாக காட்டுறது வேறு. பட் தெரியாமல் இதிலே வந்து அவன் தெரிஞ்சுக்கிறாங்கும் போது அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனால் வையனுக்கு அது வந்து ட்ரஸ்டடாக இல்லைல்ல. அப்போது இனிமேல் நம்ம டைரியில் எழுதுறது தப்பாக கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி ஆகுதுல்ல. ஸோ அதுவும் யோசிச்சிருப்பா. அதே மாதிரி அவனோட மனசை ஹர்ட் பண்ணிட்டான். ஸோ அவன் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பான், அவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான். சஞ்சயோடதையும் அவன் நினச்சி மனசளவில் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிருப்பான் வயன். ஸோ அதனாலேயே தேவங்கிட்ட வயன் அவ்வளோ பேசுகிறதில்ல. அவங்க ஒரு மாதிரி எட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் எல்லாமே ஒன்றா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனால் வயன் சந்தோஷமாக இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சனா வந்து ஜிமெண்ட்டை சொல்லும் போது, ஆக்சுவலாக அவங்களுக்கு கல்யாண கிஃப்ட்டை நம்ம எதுவுமே கொடுக்கலல்ல. இல்லை கிஃப்ட் எதுவும் கொடுக்கலடி நம்ம. ஆமாம், நம்ம ஏன் அவங்களுக்கு
ஒரு ஹனிமூன் பேக்கேஜஸ் வந்து கிஃப்டாக கொடுக்கக்கூடாது? ஆ, நல்ல ஐடியா ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும் போது, சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸ்க்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி 2 பேருமே கொடுத்துருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக 4 days போல். ஸோ இப்படி இருக்கவே இங்கே வந்து டைரெக்டாக ஒய்யன் கிட்ட கொடுக்காம இன்றைக்கி வந்து ஒய்யனோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. தேவங்குமே வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்க. ஸோ தேவங்குமே வந்திருப்பார். வந்ததும் இந்தாங்க உங்களோட என்னது கல்யாண கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரில் கொடுத்துட்ருக்காரு. தேவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. என்ன மச்சான் இது அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க கேட்கும்போது, ஓப்பன் பண்ணி பாரு மச்சான் அப்படிங்கிறாரு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னடா ஃப்ளைட் டிக்கெட்ஸு எதுக்கு மால்தீவ்ஸ்டா? அதான் எதுக்குன்னு கேட்டேன். எதுக்குண்ணா? ஹனிமூனுக்கு தான். கிளம்ப 2 பேரும். கல்யாணம் ஆகிடுச்சுல, 1 வாரம் ஆகிடுச்சுல, இன்னும் எதுக்குமே போகிற மாதிரி இல்லை. அதான் சரி நம்ம கிஃப்ட்டு கொடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு தான். அடுத்த வாரம் சண்டேலேருந்து ஆரம்பித்தோம். ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணோம். நீங்கள் அப்படியே அது கேட்டிருக்கலாம் எங்கள்கிட்ட. ஏன் நீங்கள் வேறு எதுக்காக புக் பண்ணியிருக்கீங்களா என்ன? இல்லை, ஆக்சுவலாக எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இல்லையே, இப்போ தான் சஞ்சனா சொன்னா எக்ஸாம்ஸ் வந்து அடுத்த மாதம் தானாமே, அதுக்கு இன்னும் 3 weeks இருக்குமா, அதுக்குள்ளே நீ வந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் போயிட்டு ஹனிமூனை ஜாலியமாலாம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க போங்க. இங்கே வீட்டில் உள்ளவங்களாம் ஆமாம் போயிட்டு வாங்க. நீ வேறு இங்கே இருக்க, தேவங்க வேறு அங்கே இருக்கான், எப்போயாவது தான் அடிக்கடி வரான், நம்ம கல்யாணம் ஆன மாதிரியே தெரியல எங்களுக்கு. ஸோ இப்போ போயிட்டு வாங்க, அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆறுதலாக இருக்கும். தனியாக இருக்கும் போது இதாக இருக்கும், போயிட்டு வாங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவங்க கிட்ட வேற இவங்க வந்து சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி காட்டிக்கல. ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் சரிம்மா நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. தேவங்க எங்கள் மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தாலும் கூட வெளியில் அவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே வந்து ஜிம்மின் வந்து அப்படியே டக்குன்னு கண்ணடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுறோம் மச்சான் அப்படிங்கிறாரு. சரி எப்படி சொல்லிட்டு மண்டையாட்டுறாங்க. நீங்கள் அப்படியே ரூமுக்கு போயிட்டு சஞ்சனா பார்த்து வலுந்துட்டுருங்க. என்கிட்ட முதல்ல கேட்டிருக்கணும்ல, என்கிட்ட முதல்ல சொல்லியிருக்கணும்ல, அட்லீஸ்ட் என்கிட்ட தனியாவது கொடுக்கணும்ல. என்ன நினச்சிட்ருக்கீங்க 2 பேரும்? உனக்கு தெரியாதா நான் அவன்கிட்ட அவ்வளோ பேச மாட்டேன்னு? எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பாரு மச்சி, உன்னை நான் அனுப்புகிறதே கொஞ்சம் சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணணும் தான். இந்த பார், அவன் உங்கள் லைஃப்பை விட்டு போயிட்டான். இதுக்கு மேலே அவனையே நினச்சிட்டு இருக்கிறதுல எந்த வகையில் நியாயம்? இப்போ அவனை தேவங்க அதுக்காக தண்டிக்க போறியா? எப்பயோ பண்ண விஷயத்துக்கு மன்னிச்சிட்டு போடி. இப்போ இருக்கிறது தான் லைஃபு. 3-4 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்கிறதெல்லாம் வந்து வாழ்க்கை தான். இருந்தாலும் அப்போ குழந்த குட்டி அந்த ஒரு செட்டில்மெண்ட்டான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இப்போ என்ஜாய் பண்ணுறது தாண்டி லைஃபே. இதை தாண்டி 4 பேர் கல்யாணத்துக்கு அப்போல்லாம் அப்படி இருந்தானே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு போய் என்ஜாய் பண்ணுவேன். இப்போ வச்சுட்டு மூஞ்சி தூக்கிட்டு வச்சுட்டு நின்றுட்டு இருக்காத. ஒல்லிங்க மாதிரி எதாவது ஹனிமூனில் சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ணுற வழியை பாரு. புரிஞ்சுதுல்ல? எல்லாத்துக்கும் அமைதியாக போயிட்டுருக்க மாட்டேன் நான். மவளை ஒழுங்கா மட்டும் நீ பிஹேவ் பண்ணலை கும்மிர் வகுமி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கையை வச்சு அப்படியே ஓங்கியிருப்பா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க. ஐயோ ஆத்தா, இதுக்கு மேலே நான் இருந்தாலும் அவள் கடிச்சு தின்னுடுவா போலே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சனா இந்த இடத்த விட்டு கடைன்னு ஓடி போயிட்டு ஹாலில் அவங்க அம்மா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. இங்கே நீங்கள் அப்படி கான்ட்ராக்ட் அந்த தேவங்க இருக்குது. நீங்கள் அப்படியே கதவை ஓப்பன் பண்ணிட்டு சஞ்சனாவை அப்படியே முறைக்கலான்னு பார்க்குறீங்க, லைக் திட்டெல்லாம் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆனால் தேவங்கும் ஜிமின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே தேவங்க ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் அந்த மாதிரி பார்த்து. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்யோன்யம் கூடும்பாங்க. நீங்கள் ஆனால் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஸோ தேவங்க அப்படியே பார்த்துட்டு ஒரு 2 seconds 5 seconds பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு கதவை சாத்திட்டீங்க. அப்படின்னு ஒரு டீப் பிரெத். ஸோ இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன். அன்யோ பாய் சார் அங்கே மிஸ்